இந்த நாளில் நம் அனைவருடைய தியானத்திற்கு வசதியாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதன் 2வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தானியேல் அவன் நண்பர்களோடு கூட இணைந்து மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனிடத்திலே இரக்கம் கேட்பதற்காக அவன் தன் சிநேகிதர்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிறான். நாம் பரலோகத்தின் தேவனிடம் இரக்கம் கேட்க வேண்டும் என்று. என்ன என்று நமக்கு தெரியும். வழக்கமாய் விடிந்து வழக்கமாய் ஒரு நாள் மாலை மயங்குகிற நேரத்தில் எல்லாரும் தூங்குகிறது போல தான் நேபுகாத்நேச்சாரும் தூங்கினார். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் தூங்கிய போது அவன் ஒரு சொப்பனம் பார்த்தான். அந்த சொப்பனம் என்னவோ அவனுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. அந்த சொப்பனத்தினால அவனுடைய நித்திரை கலைந்தது. அந்த சொப்பனத்தினால அவனுடைய ஆவியில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. உடனே இதனுடைய பொருளை அறிய வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற சாஸ்திரிகளை அழைக்கிறான், ஜோசியர்களை அழைக்கிறான், சூனியக்காரர்களை அழைக்கிறான். அவனுடைய அரண்மனையிலே சாஸ்திரிகள் இருக்கிறார்கள், சாஸ்திரங்கள் படித்தவர்கள், சூனியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் நாட்களை காலங்களை எல்லாம் கணித்து கூறுகிற ஜோசியக்காரர்களும் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் அவன் ஞானியாக அவன் எண்ணி வைத்திருந்தான், ஞானி என்று. இவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதனுடைய பொருள் எனக்கு வேண்டும். உடனே அந்த மனிதர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் சொப்பனத்தை சொல்லுவீர்களானால் நாங்கள் பொருளை சொல்லிவிடுவோம் என்று. என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ராஜா சொன்னார், இல்லை நீங்கள் என்னை ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை என்னை ஏமாற்றுவதற்கு நான் அனுமதிப்பதே இல்லை. சொப்பனத்தையும் நீங்கள் சொல்லணும், அதனுடைய பொருளையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னபோது அந்த ஜோசியர்கள், இந்த சூனியக்காரர்கள், இந்த சாஸ்திரிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இது எப்படி சாத்தியம்? இது நடக்கவே நடக்காது. ஒன்று நடக்கும், பூமியில் மனுஷனோடு கூட வாசம் பண்ணாத ஒரு கடவுள் இருந்தார்னா ஒருவேளை அந்த கடவுள் தான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். இதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு சொல்லும்போது ராஜாவுக்கு கோபம். அவர் சொல்கிறார், இல்லை இதை சொல்லலைன்னா ஒருத்தர் கூட இந்த தேசத்தில் பாபிலோனில் இருக்க மாட்டீங்க, அத்தனை பேரையும் நான் கொலை செய்து விடுவேன் என்று ஆர்டர் போட்டுச்சார். இந்த செய்தி பரவுகிறது. இதே அரண்மனையில் தான் இங்கே யூதேயாவிலிருந்து அல்லது எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில வாலிபர்கள் இருக்கிறார்கள், இன்க்ளூடிங் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த விபரத்தை அறிந்ததும் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் தேடுகிறார்கள் கொலை செய்வதற்கு அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள். ஏன்னா ராஜாவுக்கு இவர்கள் சரியான பதிலை கொடுக்கல என்பதற்காக தானியேல் வந்தவரிடம் விவரத்தை கேட்கிறான். கேட்டுட்டு அவன் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை, எனக்கு டைம் வாங்கி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் காலம் வாங்கி கொடுங்க, நான் உடனே இதை விடுவித்திடலாம்னு சொல்லி ராஜாவிடம் பேசப்படுகிறது.
அங்கே தானியேல் என்கிற அந்த மனிதன் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்கணும்னு சொன்னபோது இங்கே இந்த தானியேல் தன் நண்பர்களை பார்த்து பரலோகத்தின் தேவனிடத்திலே இரக்கம் கேட்கிறான். நல்லா கவனிக்கணும். இந்த இரக்கம் அவன் ஏன் கேட்கிறான் என்றால், ராஜா இவர்கள் உயிருக்கு உலை வைத்து விட்டார். ஏன் பரலோகத்தின் தேவனிடம் அவர் இரக்கம் கேட்கிறார் என்று சொன்னால், இவன் ஒரு பெரிய அதிகாரியாய் அந்த அரண்மனையிலே சுற்றி வந்தான். அவனுடைய வேலைக்கு உலை வைக்கப்படுகிறது. அவனுடைய வாழ்வுக்கு முடிவு கட்ட போகிறது. இனி வாழவே இயலாது என்கிறதான ஒரு கடைசி நேரத்தில் வந்திருக்கும் போது இவனுக்கு தெரிகிறது, இந்த இடத்திலிருந்து என்னை தப்புவிக்க வேண்டுமானால் பரலோகத்தின் தேவனால் மாத்திரம்தான் முடியும். அந்த பரலோகத்தின் தேவனிடத்திலே இரக்கம் கேட்போம் என்று சொல்லி இரக்கம் கேட்கின்றான். இந்த உலகத்தில் கூட அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இறுதி படியில் வந்தபோது தப்புறதுக்கு வழியே இல்லை என்று அறியும் போது அவர்கள் யாராவது எனக்கு இரக்கம் செய்ய மாட்டார்களா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அங்கலாய்த்து அங்கும் இங்கும் தேடுவது வழக்கம். பலர் அப்படி தேடி தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பலர் தேடி சரியான பாதையில் போய் நின்றிருக்கின்றார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீரியா தேசத்தில் சார்ந்த நாகமான் அப்படின்னு ஒரு படை தளபதி இருந்தான். அந்த பழைய தளபதிக்கு கையில் குஷ்டம், அவனுக்கு ஒரு சரீரத்தில் குஷ்டம் என்கிற வியாதி இருந்தது. மருத்துவமே இல்லை, சுகமே இல்லை. அவன் என்ன செய்வதற்கு என்று அங்கலாய்க்கிறான். அவன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சின்ன பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறார், நம்முடைய எஜமானுடைய இந்த நோயெல்லாம் அவர் குணமாக்கிடுவார்னு சொன்னதும் அந்த நாகமான் என்ன பண்ணுறான்னா, அவன் அரசன்ட்ட போய் சொல்கிறான் விஷயத்தை. எருசலேமில் ஒருத்தர் இருக்கிறாராமே, எருசலேமுக்கு நான் போனால் என்னுடைய குஷ்டம் சரியாயிருமே சொல்லி சீரியாவினுடைய அந்த அரசன்ட்ட போய் சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதம் எழுதுகிறார். எந்த ராஜாவுக்கு? யூதேயாவில் இருக்கிற ராஜாவுக்கு, எருசலேமில் இருக்கிற ராஜாவுக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் கொண்டு வந்து வருகிறவனுடைய குஷ்ட நோயை நீ என்ன செய்யணும்? குணமாக்கிடணும். இந்த மனிதனும் கடிதத்தை வாங்கிக்கிட்டு இந்த நாகமான் நேர எருசலேமுக்கு போவான். அங்கே போய் ராஜாட்ட போய் கொண்டு கொடுப்பான். ராஜா அதை வாசிக்கிட்டு ரொம்ப ஒப்ராளம் ஆயிரம் அவருக்கு, பயமும் நடுக்கமும் வந்துடும். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாமா. அவன் என்ன சொல்லுவானா, இஸ்ரவேலின் ராஜா, வசனம் எத்தனமா? 8வது வசனம், 2 ராஜாக்கள் 5:8. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை இன்னொன்னு அது இல்லமா, 7வது வசனத்தை வாசி. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று, ஒரு மனுஷனை அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறது. இந்த சீரியாவுடைய ராஜா என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு, கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான். இந்த சீரியாவின் ராஜா என்னை விரோதிப்பதற்கு, என்னிடம் சண்டையிடுவதற்கு சந்தர்ப்பம் தேடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்ப ஆரம்பித்து விட்டான். நண்பர்களே, இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம். இந்த நாகமான் இந்த சீரிய ராஜாவுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி, முக்கியமானவன். அவன் எடுக்காத மருத்துவம் இல்லை. ஆனால் கேள்விப்படுகிறான், இப்படி எருசலேமுக்கு போனா, யூதேயாவுக்கு போனா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு சொல்லி
அரசனிடமிருந்து கடிதம் வாங்கி போகும்போது ராஜா பார்த்துட்டு சொல்றான், ஐயோ எனக்கு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு டைம் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான் போல இந்த சீரியாவின் ராஜான்னு சொல்லி அவன் பயந்து புலம்புகிறான். இந்த செய்தி யாருக்கு கிடைக்கிறது என்றால் எலிசாவுக்கு கிடைக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாகமான் வெட்கத்தை விட்டுவிட்டு ஒரு அந்நிய தேசத்தின் அரசனிடம் போகிறான் என்று சொன்னால், இதுக்கு மேலே என்னுடைய பிரச்சனையை நாம் மறைத்து வைத்திருக்க முடியாது. எவ்வளவு காலம் தான் மறைத்து வைத்திருக்க முடியும்? நான் வெட்கத்தை விட்டு நான் சுகமடைய வேண்டும். இந்த குஷ்டரோகம் கொடியது. இந்த குஷ்டரோகம் என்னை பொது இடத்திலே நடமாடுவதற்கு அனுமதிக்கவில்லை. இந்த குஷ்டரோகத்தினால பிறர் என்னை பார்த்து முகம் சுளித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த குஷ்டரோகம் எனக்கு அவமானத்தை கொடுக்கிறது. இந்த குஷ்டரோகம் என் குடும்பத்திற்கு அவமானத்தை கொடுக்கிறது. இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியாவது சுகமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவன் தேடுகிறான், ஓடுகிறான். அவனுக்கு நல்ல பதில் கிடைக்கவே இல்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கதவை தட்டினால் கதவு திறக்கும், சுவரை தட்டினால் சுவர் எங்கே திறக்கும்? ஆனால் இவன் தட்ட வேண்டியது கதவு. இதோ நான் வாசல் என்று சொன்னார். இதோ நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். என் தேவனிடத்தில் தட்ட வேண்டியவன் எங்கேயோ சுவரை தட்டி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். நண்பா, உனக்கும் எனக்கும் இரக்கம் செய்வதற்கு சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய இந்த வானத்தையும் பூமியை படைத்த அந்த ஒற்றை தேவனால் மாத்திரம் தான் முடியும். ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரே தேவனால் மாத்திரம் தான் இரக்கம் செய்ய முடியும். நீர் எப்பேற்பட்ட விளிம்பில் இருந்தாலும் சரிதான். ஆனா நீ அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க, அது என்ன காப்பாத்திரும், இது என்ன காப்பாத்திரும், அது என்ன உயர்த்திரும், அது என்ன தாங்கிரும், அது எனக்கு உதவி செய்திரும், நான் தப்பிடுவேன், உயர்ந்துருவேன். நோ நோ. இந்த தானியேலும் அவன் நண்பர்களுக்கும் வேறு வழியே இல்லை. அவங்க பரலோகத்தின் தேவனிடத்திலே இரக்கம் கேட்பதற்காக அவர்கள் போனார்கள். ஆமென், அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனிடத்திலே இரக்கம் கேட்பது மிக மிக அவசியமானது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் இரக்கத்தில் எப்படிப்பட்டவர் என்பதை பவுல் சுட்டி காண்பிக்கிறார். வாசிக்க கவனிப்போம். எபேசியர் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை 2:4. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி, அவரே நமக்கு சமாதானக்காரனராகி, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இரத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி, பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2 மன்னிக்குவோமா 14 வாசித்தீங்க இல்லையா? 4 வாசிக்கமா. 2:4. தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தானியேலுக்கு இந்த விவரம் தெரிந்ததுனால தன் சிநேகிதர்களை பார்த்து சொல்லுகிறான், இனி நம்ம வாழ்றதுக்கு வழியே இல்லை, ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அந்த தேவனிடத்தில் நம்ம போய் கேட்போம் சொல்லி வந்து நிற்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் மீண்டும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் சேனைகளின் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன். அவருடைய இரக்கத்திற்கு முன்பதாக மனிதர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். மனிதர்கள் பெரிய தயாள பிரபுகளை போல தங்களை காண்பித்து கொடுத்தாலும் ஆண்டவருடைய அந்த இரக்கத்திற்கு முன்பதாக மனிதர்கள் ஒன்றும் இல்லை. ஆதியாகமம்
19வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் தாமதித்து கொண்டிருக்கும் போது என்ன அப்படின்னா, லோத்து அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அங்க ஆபத்து நிறைந்த அல்லது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதாரு அந்த பட்டணத்திலே அவங்க இருக்கும்போது தேவதூதர்கள் சொல்றாங்க, நாங்க இந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்னு சொல்லி புறப்பட்டு வெளியே வந்துருங்க, உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா, மருமக்கள் யாராவது இருந்தா அழைத்து கொண்டு வெளியே வாங்க. இந்த லோத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மருமக்களாய் வரப்போகிறவர்களை பார்த்து அவன் பேசுகிறான். அவங்கெல்லாம் இவனை பரிகாசம் பண்ணுறாங்க. பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப டிலே ஆகும்போது என்ன நடக்குது பாருங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை இவங்க அழிக்க வந்திருக்கிறாங்க. அங்க தாமதித்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர்கள் கையையும் கை, மனைவியுடைய கை, பிள்ளைகளுடைய கை இதையெல்லாம் பிடிச்சு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டார்கள். இரக்கத்தினாலே. என் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனாலதான் ஒருவேளை அந்த தேவாதி தேவன் நீ ஒருவேளை தடுமாறி நின்றுகிட்டு இருக்கும் போது அவரே வந்து பல நேரத்தில் எங்கிருந்து உதவி வந்தனே தெரியல பிரதர், நான் தப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு எப்படியோ ஒரு கரவனை பிடித்து அப்படியே பட்டணத்துக்கு வெளியே லோத்தையும் பிள்ளைகளையும் கொண்டு விட்டது போல உன்னை பல முறை விட்டிருக்கிறது. ஆமீன், அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம் பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. தானியேலும் அவரது நண்பர்களும் பரலோகத்தின் தேவனிடம் இரக்கம் கேட்டார்கள். கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. தானியேல் அவனுடைய பெயர், அவருடைய நண்பருடைய பெயர் அனனியா, மீஷாவேல், அசரியா. எஸ், இப்போ அவங்க இந்த தேவனுடைய இரக்கத்தை பெற்று வந்து விட்டார்கள். இவங்களை பார்க்கிறவர்கள் இவங்களை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? நான் சின்ன பையனா நான் இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு கிணறு உண்டு இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு கிணறு தான் இருக்கும் எங்கள் ஊர். அப்போ ஒரு கிணறு உண்டு. எவ்வளோ பெரிய ட்ரை சீசனாக இருந்தாலும் சரி தான், அங்கே போய் எல்லாரும் வாளியை இறக்கி வரிசையாக நிற்போம், ரவுண்டு கட்டி நிற்போம், பொத்துன்னு வாளி கீழே விழும், எல்லாம் தண்ணியை எடுத்துகிட்டு போவோம். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியிடையே சண்டை. ஒரு நாள் மனைவி என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, ராத்திரி வந்து டபான்னு கிணத்துல விழுந்துட்டாங்க, சாடிட்டாங்க. காலையில் கிணத்துல தண்ணி எடுக்க போகும்போது உள்ளே இருந்து அந்த பெண் என்ன பண்ணுறா, சத்தம் போட்டு என்னை காப்பாற்றுக்கப்பான்ட்டா. ஏன்னா விழுந்தவளுக்கு தலையிலேயே கையில் எங்கே என்ன செய்யலை, அடிப்படல நேர தண்ணியில் போய் விழுந்து மிதந்து அந்த கல் கட்டை பிடிச்சிட்டே நிற்கிறாப்புல. உடனே அடுத்த நாள் நம்ம ஊரில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய குட்டுவம் உண்டு பாருங்க, குட்டுவத்தை இறக்கி அவங்கள அதில் மேலே ஏற்றி எடுத்து மேலே கொண்டு வந்துக்கிட்டு, அப்புறமா நிறைய ஆயில் மிஷின் எல்லாம் ஏன்னா அதில் நிறைய தண்ணி ஊறும் அந்த கிணத்துல, எல்லாம் குடிக்கிறது கிணறு இல்லையா. உடனே என்ன செய்தாங்க, தூர் வாரினாங்க. அவருடைய செலவெல்லாம் அந்த குடும்பத்தில் வாங்கிட்டாங்க. ஆனால் அன்னையிலேருந்து ரொம்ப நாள், இப்போ இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாள் அவங்கள பார்த்தது மக்கள் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? குட்டோன்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? இப்போ இங்கே வாங்க. தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்ன கேட்குறாங்க? தேவ இரக்கம் கேட்குறாங்க. தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்போ அந்த ஊர்ல அந்த மக்கள் எல்லாம் ஒருவேளை இவர்களை பார்த்து அழைத்தால் எப்படி அழைத்திருப்பார்கள்? தேவ இரக்கம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு பேர் என்ன பேர் தான்? தேவ இரக்கம். பக்கத்தில் பார்த்துருக்க, நீ இருக்கிறதே தேவ இரக்கம்.
நீ நடக்கிறது தேவ இரக்கம், நீ வாழ்கிறது தேவ இரக்கம், நீ சுவாசிக்கிறது தேவ இரக்கம், நீ சாப்பிடுகிறது தேவ இரக்கம், நீ உடுத்துகிறது தேவனுடைய இரக்கம். இந்த தேவ இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் வந்ததுனால தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த தேவ இரக்கத்தை அனுபவித்த உனக்கு பெரிய நெருக்கடி இப்ப வந்திருக்கு. இந்த தேவ இரக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற உனக்கு மீள முடியாத துயரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த தேவ இரக்கத்தை அனுபவித்த உன் குடும்பத்தில் பெரிய சிக்கலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். என்ன செய்யணும்? அன்று தானியேலும் அவருடைய நண்பர்களும் பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே, ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. தேவனுடைய இரக்கம் தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ராஜாவின் தீர்ப்பை மாற்றியது தேவனுடைய இரக்கம். மனிதர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தது தேவனுடைய இரக்கம். பரலோகத்தின் வெளிப்பாட்டை இந்த தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு கிடைக்க செய்தது தேவனுடைய இரக்கம். எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண செய்தது தேவனுடைய இரக்கம். உச்சிதமான வெகுமதிகளை, உயர்தரமான பண்புகளையும் உயர்ந்த பணிகளையும் கொடுக்க வைத்தது தேவனுடைய இரக்கம். உனக்கு என்ன தேவை? எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டுமா? ராஜாவின் தீர்ப்பு மாற்றி எழுதப்பட வேண்டுமா? பரலோகத்தின் வெளிப்பாடுகள் கிடைக்க வேண்டுமா? உச்சிதமான உயர்வுகளும் உச்சிதமான நன்மைகளும் உன்னதத்தில் உனக்கு கிடைக்க வேண்டுமா? உனக்கு தேவை அந்த உன்னதமான தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய தயவும் இரக்கமும் தான். பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா போய் ஒரு காரியத்தை கேட்போமா, ராஜா மார்பில் அடிச்சுக்கிட்டு ஐயோ என்னை சிக்கலில் இழுத்து விடுவதற்கு வந்திருக்கிறான்னு சொல்லி புலம்பலாம். ஆனால் ராஜாதி ராஜாவிட்ட போய் இரக்கம் கேட்போமானால் அவர் காரியத்தை எல்லாம் அப்படியே மாற்றி வைத்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த தேவனுடைய இரக்கம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு எப்படி கிடைக்கும்? கோபால நாசான்ட்ட போனீங்கன்னா தேவ இறக்கம்னு கேட்டால் ஒரு லேகியம் டப்பா தருவார். ரொம்ப ஈஸி இல்லையா? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறது. நமக்கு எளிதாக அதை கிடைக்குமா அப்படின்னா இல்லைம்மா, எளிதாக இல்லை. இங்கே இவர்கள் என்ன செய்தார்கள்? பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்டார்கள். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் சில நாட்களுக்கு முன்பதாக நண்பர் ஒருவரோடு கூட நான் இதை பேசிகிட்டே இருந்தேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில்
ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் போல இரக்கம் கொள்ளுகிறவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார், ஐயையோ பைபிளில் ஆண்டவரை பற்றி மிக கொடூரமாய் அல்லவா சித்தரித்திருக்கிறது, அவருடைய குணாதிசயம் ரொம்ப மோசமானது என்றல்லவா சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வசனத்தை சொன்னார் பாருங்க. நான் அதிர்ந்து போய்விட்டேன். வாசிப்போமா? யாத்திராகமம் 34வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், வெரி இம்பார்ட்டன்ட், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். விசாரிக்கிறவர். நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் நான் சொல்லுகிறோம். ஆனா இங்கே அந்த நண்பர் எனக்கு சுட்டி காண்பித்தது தான், எப்பா தப்பே பண்ணாத பிள்ளைகள்கிட்டையும் பிறக்காத பிள்ளைகள்கிட்டையும் அவர் யாரோ தாத்தாவும் பாட்டியும் செய்த தவறுகளை அங்கே போய் விசாரிக்கிறாராம். நீங்கள் என்னன்னா அவர் இரக்கம் உள்ளவர்னு சொல்றீங்களே, என்ன நினைக்கிறீங்கம்மா? என்ன நினைக்கிறீங்க? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் பிதாக்கள் செய்த பாவத்திற்கு பிள்ளைகளிடமும் 3ஆம் 4ஆம் தலைமுறையிடத்திலே விசாரிக்கிறவர். என்ன எதிர்மறையாய் அல்லவா இருக்கிறது? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே ஆண்டவர் ஒரு பாவம் செய்யாத அந்த பிள்ளைகள்கிட்ட போய் விசாரிக்கிறாரே அப்படின்னு நீங்களும் நானும் கேட்கலாம். அதை இந்த வசனத்துடைய சரியான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க வேண்டும். வாசிப்போம். உபாகமம் 24வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். இப்போ ஏற்கனவே வாசித்த யாத்திராகமம் 34:7b அடுத்துன அதுக்கும் இதுக்கும் ஆப்போசிட் ஆயிட்டு. எசேக்கியேல் 18:20 வாசிக்க பார்க்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். வேற யாரும் செய்ய மாட்டாங்களா? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. அப்பா இது என்னடா, இவங்க எல்லாம் ஒன்னா இருந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டா சொல்லியிருப்பாங்க. இல்ல யாத்திராகமும் மோசே எழுதுனது அப்படிதானே? எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனங்கள், உபாகமும் மோசேயினால எழுதப்பட்டது. ஒன்னா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டாங்களா? எதிர்மறையா இருந்தது போல் தோன்றுகிறது அல்லவா? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுல எந்த எதிர்மறையும் இல்லை. என் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. எப்படி? துரிதமாய் நான் உங்களுக்கு அதை விவரிக்க விரும்புகின்றேன். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிப்போம். கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அவ்வளவுதான். என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் வருகிறேன். இந்த மோசே ஆண்டவர் அழைக்க சீனாய் மலையில் போய் அந்த கற்பனைகளை வாங்குவதற்கு போனான். ஆண்டவர் அவரே எழுதி 2 பலகைகளை எரிச்சுக்கிறாரு, கொடுக்கிறார். அவர் போனவர் வர்றது கொஞ்சம் டிலே ஆயிட்டு. உடனே கீழே இருந்த இந்த மக்களெல்லாம் நம்முடைய மோசேயுடைய சகோதரனாகிய ஆரோனை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி, நம்ம மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரில,
நம்மை வழிநடத்தி செல்வதற்கு நம்முடைய தெய்வத்தை உருவாக்குவோன்னு சொல்லி எல்லாரும் ஒரு விக்கிரகத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. பொன் கன்றுக்குட்டி. மோசேயையும் யோசுவாவும் இப்போ கீழே வராங்க. கீழே வரும்போது யோசுவா மோசையை பார்த்து சொல்கிறான், பயங்கரமான ஒரு சத்தம் கீழே கேட்குது, ஆர்ப்பரிப்பின் சத்தம். இந்த சத்தத்தை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. கீழே என்ன நடக்குது? ஆரோன் செய்த அந்த பொன் கன்றுக்குட்டியை வைத்து இங்கே மக்கள் ஒரே டான்ஸு, நடனம், ஒரே ஆடை, குறைந்த ஆடையோடு கூட மங்கிய வெளிச்சத்தில் பயங்கரமான அங்கே டான்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. பயங்கரமான டான்ஸ், நடனம். விஷயத்தை புரிந்து கொண்டார் யாரு? மோசே. மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் இப்போ எல்லாரையும் கொன்ற போகிறேன். உடனே இவன் ஆண்டவர்கிட்ட விழுகிறான். ஆண்டவரேன்னு விழுதான். கையில் இருக்கிற அந்த கற்பலங்களை போட்டு உடைக்கிறான். ரொம்ப கோபம் கொள்ளுகிறான். அன்னைக்கு ஒரு 3000 பேர் அன்னைக்கு ஆண்டவரால் அழிக்கப்படுகிறார்கள். ஒரு 3000 பேர். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா ஒன்று பண்ணு. உடனே இவன் என்ன செய்கிறான்? அந்த கூடாரத்தை பெயர்த்து, அவங்க நடுவில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தில் நடுவில் இருந்த அந்த கூடாரத்தை பெயர்த்து கொஞ்சம் தள்ளி புறம்பே கொண்டு போட்டுச்சாங்க. அங்கே போட்டுச்சாங்க. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார், நான் உங்கள் நடுவில் இனி இருக்க மாட்டேன்னு சொன்னபோது. ஆனால் மோசே விடலை. மோசே என்ன சொன்னான்னா, இல்லை ஆண்டவரே, நீர் எங்கள் கூட வரலன்னா நீர் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறான். ரெண்டாவது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இவன் அந்த கற்பலகைகளெல்லாம் போட்டு உடைச்சிட்டான் பாருங்க. இவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி. ஏன் அப்படின்னா, இங்கே விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் 3000 பேர் அழிக்கப்பட்டாங்க. இப்போ நமக்கு அந்த கர்த்தர் தம்முடைய கைகளினால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளை போட்டு நான் உடைச்சேன்னு எனக்கு இனி என்ன சம்பவிக்க போகிறது தெரியாது. இப்போ தான் அவன் விழுகிறான். எப்படி விழுகிறான்? 13வது வசனம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை அப்படின்னா, உம்முடைய கண்களில் எனக்கு இரக்கம், உம்மிடத்தில் எனக்கு இரக்கம் கிடைத்திருக்குமானால் ஆண்டவரே உம்முடைய வழியை எங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இவ்வளவு தானே மேட்ரு, இங்க வா. 19வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல கிருபையாய் இருப்பதற்கு சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். அவன் மேல கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்கிற சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். ஆண்டவற்றை விழுகிறான். எனக்கு தயவு செய்யும், எனக்கு இரக்கம் செய்யும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு தானே, வா உனக்கு நான் இரக்கம் பாராட்டுகிறேன். ஒன்று பண்ணு, நீ என்னை பார்க்கணும்னு தானே விரும்புகிற, இந்த கண்மலையில் போய் நீ மறைந்து கொள்ள வேண்டும். என் கரத்தினால நான் உன்னை மறைப்பேன். நான் மூவ் ஆகி போகும்போது என் பின்பதாக உள்ள பகுதியை நீ பார்ப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து இவன் என்ன செய்யறான் பாருங்க. 34வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலனின் சமூகத்தில் வந்து. இப்போ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி போய் அது சீனாய் மலையில போய் நிற்கிறான். கவனிக்கணும், நான் சொல்லுகிற அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இரக்கத்தில், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்க்கையே இனி இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதன் அந்த ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்க போகலாம். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இரக்கம் கேட்க போனார்கள். இரக்கம் அவருக்கு கிடைத்தது. இரக்கம் அவர்களுக்கு கிடைத்தது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன். அரசனால் இயலாததை கூட ஆண்டவர் செய்து நிறைவேற்றுகிற அனுபவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். யார் மேலே இரக்கம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அவங்க மேலே இரக்கம் கொள்ளுகிறார். உதாரணத்திற்கு லோத்து அவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இரக்கம் பாராட்டி ஆபத்திலிருந்து தப்புவிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வாசிக்கிற அந்த இடத்திலேயே இருக்கிறது. இல்லை, பிதாக்கள் செய்த பாவத்திற்கு பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைவரை மட்டும் விசாரிக்கிறவன் போட்டிருக்கே, இரக்கமுள்ள தேவன் என்று எப்படி சொல்ல முடியும் என்கிற கேள்விக்கான விடையைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்போ இவன் போறான், எனக்கு இரக்கம் செய்யும்னு சொல்லி கேட்கிறான், தயவு செய்யும்னு கேட்கிறான். ஆண்டவர் ஓகே, என் கையை முன்னாடி நான் மறைத்துக் கொள்கிறேன், என் பின்பக்கத்தை பார்ப்பாயிட்டு சொல்கிறார். இவன் அந்த காட்சியை பார்ப்பதற்காக விடியற் காலமே ஆயத்தமாகி போகிறான். எந்த காட்சியை பார்ப்பதற்காக?
தேவனை பார்ப்பதற்கு. இன்னொரு ஆங்கிள் சொல்லுவோமானால் அவரிடத்திலே இரக்கம் கேட்பதற்கு. பக்கத்தில் பார்த்து இரக்கம் கேட்க சொல்லுங்க. தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எப்பமா போறான்? சத்தத்தை உயர்த்தி. விடியற் காலத்தில் ஒருவன் எழுந்திருந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? தேவ இரக்கம். சத்தம் ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். விடியற்காலம் மாத்திரம் எழுந்திருந்து ஜெபிக்கிறவங்க மட்டும் சத்தம் ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இந்த அல்லேலூயா பிரச்சனையே. இதுதான் அல்லேலூயா விட்டுருங்க. நான் சொல்றது பாருங்க, விடியற்காலம் மட்டும் எழுந்திருந்து ஜெபிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாராட்டுகள் ஜெபிக்கிறவங்களுக்கு. எம்மா தேவனுடைய இரக்கம் உனக்கு வேணும்னா, தேவனுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கணும்னா, இங்கே விடியற் காலத்தில் அவன் ஆயத்தமாகி போகிறான். போனவன்ட்ட ஆண்டவர் முன்னாடி வாரார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவனுக்கே நின்று கர்த்தரின் நாமத்தை கூறினார். தொடர்ந்து கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன். அவர் சொல்றார், கர்த்தர் இரக்கமும் மகாதயவு நீடிய சாந்தம் கிருபை உள்ளவர். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி ஒரு 3000 பேர் இறந்து போனாங்க. நேற்றைய தினத்தில் அல்லது முந்தைய தினத்தில் அல்லது சில நாட்களுக்கு முன்பதாக இந்த மோசே ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் அந்த கற்பலகைகளை வாங்கிட்டு வருகிறானே, அந்த நேரத்தில் 3000 பேர் அடிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? ஏன்? விக்கிரக இதுதாமா. சிம்பிள். அந்த விக்கிரக ஆராதனை செய்ததனுடைய விளைவு. ஏன் விக்கிரக ஆராதனை செய்தாங்க? தேவனை விசுவாசியாமல். எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தேவன் எங்களை கைவிட்டு விட்டார். அந்த மோசைக்கு என்ன ஆயிட்டோ, நாங்கள் கானானுக்கு போவோமா போக மாட்டோமா? தேவனை விசுவாசியாததினாலும் விக்கிரக ஆராதனை செய்ததினாலும் அவர்கள் மீது தேவனுடைய கோபம். எத்தனை தலைமுறைமா? 3, 4. எத்தனை வருஷம் அவங்க டிராவல் அந்த வனாந்தரத்தில் இருந்தாங்கம்மா? 40 வருஷம். இந்த 40 வருஷமும் எத்தனை தலைமுறை தான்? 3. நமக்கு இருக்கும் 40. 3 அல்லது புரிஞ்சுதா? 3 அல்லது 4 தலைமுறை மட்டும். எதுக்கு? தேவனை விசுவாசியாமல் விக்கிரக ஆராதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிதாக்கள் நிமித்தம், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும். மற்றபடி என் தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பெற்றோர் செய்த அந்த பாவத்திற்கு பிள்ளைகளிடத்தில் கிடையாது. என்ன நீங்கள் பேசுகிறீங்க சார்? என்ன பேசுகிறீங்க பிரதர்? என்ன பேசுகிறீங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, எஸ். அப்படின்னா பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற குடும்பம் தலைமுறையாக ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சாபத்தை எல்லாம் அனுபவிக்கிறது. இட்ஸ் பாசிபிள். உண்மைதான். அது எப்படி என்றால், உதாரணத்திற்கு ஒரு குடிகார தகப்பன் வேலை செய்கிற பணத்தை எல்லாம் என்ன செய்வார்? குடிச்சிட்டு வருவார். மனைவி பணம் எங்கன்னு கேட்பா, தூக்கி போட்டு மிதிப்பார். இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பிள்ளைங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணவன் மனைவியுடைய சண்டை, பொருளாதாரத்தில் ரொம்ப குறைபாடுகள், சில வேளைகள் அந்த குடும்பம் 2ஆ 3ஆ பிரியறதுக்கு வாய்ப்புகள். பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளும் அதே கல்ச்சரில் தான் என்ன செய்யும்? வளரும். அதே கல்ச்சரில் வளரும். அதுவும் வளர்ந்த பின்னாடி அது என்ன செய்யும்? இது நல்லா கவனிக்கணும். இது தேவனுடைய கோபம் அல்ல, இவர்களுடைய செயல்கள். அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, விக்கிரக ஆராதனை அப்படின்னு. நீங்கள் அந்த யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாக, உபாகமம், இந்த 4 ஆகமம் இன்க்ளூடிங் ஆதி ஆகமத்தையும் எடுத்துக்கொள்வோம். இந்த 5 ஆகமத்தையும் எடுத்து அப்படியே ஸ்கேன் பண்ணி வாசித்தீங்கன்னா ஒரு காரியம் விளங்கி கொள்ள முடியும். எப்போதெல்லாம்
தேவனை விசுவாசிக்காமல் விக்கிரக ஆராதனைக்குள்ளே ஜனங்கள் போகிறதோ உடனே அங்கே ஏற்படுகிறது பஞ்சம். உடனே அங்கே ஏற்படுகிறது அந்நிய தேசத்துடைய அந்த தலையீடுகள், அந்நிய தேசத்தாருடைய ஆட்சி, அந்நிய தேசத்தார் இவர்களை அடிமைப்படுத்துவார்கள். பஞ்சம், கொள்ளை நோயும் கூட வரும். இது நீங்கள் கண்டினியூவாக அப்படி சைக்கிளிங்காக வர்றது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறதுன்னா, சங்கீதம் 19:1 பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிக்க கவனிப்போமா? சங்கீதம் 19:1 குயிக்கா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை வானங்கள் தேவனுடைய மகிமையை கவனிக்கணும். தேவன் நீ விக்கிரக ஆராதனை செய்ததும், நீ தேவனை விசுவாசியாமல் வாழ்ந்ததும் உன் மேல கோபப்படுறதில்ல. வானமே பொறுத்திருக்காது. வானத்தாலே கர்த்தருடைய படைப்பாகிய அந்த வானத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வானம் என்ன செய்கிறதா? அது மழையை பொழியாதபடிக்கு வானம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதுக்கு, அந்த தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிற வானம் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணாது. விளைவு பஞ்சம், விளைவு கொள்ளை நோய், விளைவு உனக்கு எதிராக எல்லாமே எழுப்பி விடுகிறோம். தேவனுடைய சிருஷ்டிகள் எல்லாமே நீ தேவனை மறக்கிறதுனால. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 10 கட்டளைகளை கொடுத்தார். எந்த கட்டளைகளாவது முடிஞ்சதும் நீ தொலைச்சு போவான்னு சொல்லலை. அதில் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று, அந்த வாசிப்போமா? யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில், யாத்ராகம் 20வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும், கண்டினியூ வாசிமா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். இது யாருக்கு? இந்த விக்கிரக, இது என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள். யாரெல்லாம் ஆண்டவரை விட்டுக்கிட்டு வேற தெய்வத்தை வழிபடுறோமோ, விக்கிரகத்தை வழிபடுறோமோ, அவிசுவாச வாழ்க்கை வாழ்கிறோமோ, இவங்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தேவனுடைய கோபம் இருக்குன்னு சொல்றதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வானம் தன் வேலையை செய்து விடுகிறது. அதனால பஞ்சம் ஏற்படுகிறது, கொள்ளை நோய் ஏற்படுகிறது. நமக்கு எதிராகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாறிவிடுகிறது. ஆக்சுவலி ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எனவேதான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். வாழ்வின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இந்த தானியேல் இரக்கம் கேட்பதற்கு வந்தது போல இரக்கம் கேட்பதற்காய் வந்திருக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. இரக்கம் கேட்பதற்காய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் கொடுக்க போகின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த போகின்றார். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்க வாசிப்பீர்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், திக்கற்றவன் உம்மிடத்திலே இரக்கம் பெறுகிறான். உனக்கு வேற கதியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? வாழ்வதற்கு எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதை தானியேலும் அவன் நண்பர்களும் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கம் கேட்கிறது போல இரக்கம் கேட்கலாம். திக்கற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் இரக்கம் செய்வார். உன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார். உனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவார். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். உன்னுடைய கடன் சுமைகளை மாற்றுவார். உனக்கு யாருமே நேசிக்கவில்லை என்று எல்லாரும் உதறி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த சூழ்நிலைமையில திக்கற்று போயிருக்கிறவனுக்கு என் ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறது என்பது அந்த விக்கிரக ஆராதனையிலே அகப்பட்டு வராந்தரத்திலே மடிந்த
அந்த மக்களுக்கு உரியது. அந்த மக்கள் அவ்வளவுதான். அவர்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள், அவங்க மடிந்தார்கள். கானானுக்குள்ள அவர்களில் ஒருவர் கூட போகவே இல்லை, காலேபையும் யோசுவாவையும் தவிர. ஏன் என்று சொன்னால் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இன்னுமாய் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்ததுனால. இந்த காலை வேளையை நான் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரளான மீட்பும் திரளான இரக்கங்களும் இருக்கிறது. அந்த இரக்கத்தை கேட்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இரக்கமுள்ள ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தீமானல சந்தரல ரபௌதியாந்துன மலபா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. சேர்ந்து பாடுவோமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பும் நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம், பொறுமை, அன்பும் நிறைந்து வாழ்பவரே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா ராஜா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சொல்லுங்க ஸ்தோத்திரமே. எல்லாரும். ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. தகப்பனே ஐயா ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும், கூப்பிடும் யாவருக்கும். ஆமென். இறக்க வேணும்னு கூப்பிடுகிறேன். அருகில் இருப்பவர் உனக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். கூப்பிடும் யாவருக்கும். ஆமென். அருகில் இருப்பவர் உண்மையாய் உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவர். ஆமென் ஆமென் ஆமென். ஓ thank you holy spirit. குரல் தன்னை தீபானால சக்தரபா விடுதலை ஏதுநாமர கதரரபா. ஓ இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுமா? லகதரபா இயேசு ராஜா லகதரபா. இரக்கம் கேள். உனது மகளுக்காய் கேள், உனது மகனுக்காய் கேள், உன் வியாபாரத்திற்காய் கேள், உன்னுடைய ஆரோக்கியத்திற்காய் கேள், உன் கடன் சுமைகள் மாறுபடிக்கு கேள். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரதரல ஷபரபா. ஓ ரிவரல கரபதரபா. ஓ ரபதரல ஷதரல ரபா. ஓ ரிகதரல ரபதரபா. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு கேளுங்கம்மா. என் அம்மாவுக்கு இரக்கம் செய்யுங்கன்னு கேளுங்கம்மா. என் அப்பாவுக்கு இரக்கம் செய்யுங்கன்னு கேளு தங்கச்சி. கேளு கேளு கேளு. ஹல்லேலூயா. என்னுடைய மகனுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. தேவ இரக்கம் என்று நீ அழைக்கப்பட வேண்டாமா? தேவனுடைய இரக்கம் உன் குடும்பத்திற்கு வர வேண்டாமா? ஹல்லேலூயா. என் மகளே, என் மகனே, ஓ தேவனுடைய இரக்கம் உன்னை சந்திக்க வேண்டாமா? திபாரபதரல ஷிபரபதரபா ரபதரல ஷபரபர திகபல ரபதரபா. தேவனுடைய இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கம் என் பிள்ளைகளுக்கு வேணும் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கம் என் குடும்பத்திற்கு வேணும் ஆண்டவரே. அப்பா கேளு கேளு கேளு. தன் சிநேகிதரோடு கூட இணைந்து அன்றைக்கு தானியேல் தேவனுடைய இரக்கத்தை கேட்டார்.
தேவனுடைய இரக்கம் வந்தபோது அதிசயமாய் நடத்தப்பட்டார்கள். ஆமே, காரியம் மாறுதலாய் நிறை முடிவடைந்ததல்லவா? ராஜாவின் கட்டளை மாறியது அல்லவா? பரலோகத்திலிருந்து பதில் வந்ததல்லவா? ஆமே, உனக்கு அப்படியே கிடைக்கும், உனக்கு அப்படியே கிடைக்கும். லேம் சைட்டி கௌரபாதாராபா, உனக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. லீபாதாராபா, உன்னை தூக்கி எடுப்பதற்கு உன்னதத்திலிருந்து ஒரு கரம் நீட்டப்படுகிறது, நீட்டப்படுகிறது, நீட்டப்படுகிறது. கூப்பிடு, கூப்பிடு. இந்த உலகத்துல வழியே இல்லம்மா, இந்த உலகத்துல வழியே இல்ல. ஆமென். பரலோகத்தின் தேவனை நோக்கி கேளு, இரக்கம் கேளு. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. இரக்கம் செய்வீர். இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அந்த இறக்கம் மாத்திரம் வரும்னா நீ அதிசயமாய் நடத்தப்படுவாய். அந்த இறக்கம் மாத்திரம் வருமானால் ஆச்சரியமாய் நடத்தப்படுவாய். அந்த இறக்கம் மாத்திரம் வருமானால் நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்று சொன்ன அதே வாயிலிருந்து 1000 தலைமுறைக்கு உனக்கு இரக்கம் செய்வேன். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன். தேவனுடைய இரக்கத்தை பெற்ற நீயும் நானும் விசேஷித்தவர்கள் அம்மா. கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீ விசேஷமானவள், நீ விசேஷமானவள். உன்னை அதிசயமாய் ஆண்டவர் நடத்த போகிறார். ஒரு மேக ஸ்தம்பம் உன்னை நடத்த போகிறது. நீ சொல்ல போகிறாய், நான் எதனால் விசேஷித்தவன் என்று கேட்க போகிறாய். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது அன்றைக்கு மோசே அதிகாலமே எழும்பி ஆயத்தமாகி அந்த மலையில் நின்றபோது அவனுக்கு அருகாமையில் ஒருவர் கடந்து போனார். நான் கர்த்தர், நான் கர்த்தர், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிறவர் என்று சொன்ன அதே தேவன் உன்னை என்னையும் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார். உனக்கு இரக்கம் செய்ய போகிறார் அம்மா, உனக்கு இரக்கம் வரப்போகிறதம்மா. எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகிறதம்மா. நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத அத்தனை விட்டு விடும்போது உன் வாழ்க்கை தலைகளாய் மாறப்போகிறது. உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் தலைகளாய் மாறப்போகிறது. கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறார், ஆச்சரியமாய் நடத்த போகிறார். நீ ஆமென் என்று சொல்லுவாயா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாயா? ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென்.
சேனைகளின் கர்த்தாவே, தானியேலும் அவரது சிநேகிதர்களும் பரலோகத்தின் தேவனாகிய உம்மிடத்தில் இரக்கம் கேட்பதற்காய் கூடினது போலவே நாங்கள் குடும்பமாய், தனிநபராய், சிநேகிதர்களோடு, சபையோடு இணைந்து உம்மிடத்தில் இரக்கம் கேட்க வந்திருக்கின்றோம் சுவாமி. நாங்கள் அத்தனை பேரும் உம்மிடத்தில் இரக்கம் கேட்டு 1000 தலைமுறை நன்மையும் கிருபையினாலும் வாழ்வதற்கு கிருபையை தொடர்ந்து தாரும். எங்களை தாழ்த்துமுடைய கரங்களில் தருகின்றோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.